கன்னியாகுமரி விரைவு ரயிலை புறப்பட விடாமல் நெல்லையில் பயணிகள் நடத்திய போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பயணிகள் ரயிலை நிறுத்த காரணம் என்ன என்று இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கன்னியாகுமரியிலிருந்து நெல்லை, மதுரை, விழுப்புரம் வழியாக சென்னைக்கு இயக்கப்படும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல நேற்று மாலை 6 மணிக்கு கன்னியாகுமரி சந்திப்பு ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. அப்போது ரயிலின் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அசௌகரியமடைந்த பயணிகள் நாகர்கோயில் ரயில் நிலையத்திற்கு ரயில் வந்தபோது அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். பெட்டியை மாற்றுவதாக அதிகாரிகள் கூறி சென்றதாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையுமின்றி ரயில் நெல்லை நோக்கி புறப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் பின்னர் நெல்லை சந்திப்புக்கு ரயில் வந்த பின்னர் துர்நாற்றம் குறித்து மீண்டும் பயணிகள் புகார் அளித்துள்ளனர். அப்போதும் பெட்டியை மாற்றாமல் ரயில் புறப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் அவசர காலத்தில் பயன்படுத்தும் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர். உடனடியாக அங்கு சென்ற ரயில் நிலைய அதிகாரிகள் பயணிகளிடம் கேள்வி எழுப்பிய போது அவர்களுடன் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏசி உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு வாரம் துர்நாற்றம் வந்துச்சு. என் கூட வந்து பயணியை வந்தாரு கன்னியாகுமரி, அவங்க வந்து நாகர்கோவில்ல இருந்து டிராவல் பண்ணி வராங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டேன், வந்த சார் இது எலிச்சத்த வாட மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. உள்ள வந்து மொத்தம் எரிக்கவே முடியல, அவ்வளோ பேட் ஸ்மெல், எலிச்சத்த வாட அப்படியே இருக்கு. துர்நாற்றம் வீசுவதால் குழந்தைகளுடன் தொடர்ந்து பயணிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறிய பயணிகள் 4 நாட்களாக இந்த பிரச்சனை இருந்ததாகவும் ரயில்வே துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். கேபின்லயும் வந்து எலி செத்த ஸ்மெல்லு சார், டக்டில் ஃபுல்லாக எலி செத்த ஸ்மெல்லு. ஒரு கேபின் இல்லை, மொத்த கம்பார்ட்மெண்ட்டும் ஸ்மெல் இருக்குது. இது வந்து நிறைய பேர் வந்து வியாழக்கிழமையே வந்திருக்காங்க, இதே மாதிரி ஸ்மெல்லு வந்திருக்கு சொல்லியிருக்காங்க. மதுரையில் வேறு பெட்டியை மாற்ற ஏற்பாடு செய்வதாக ரயில்வே காவல்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து 40 நிமிட தாமதத்திற்கு பிறகு நெல்லை சந்திப்பிலிருந்து கன்னியாகுமரி விரைவு ரயில் புறப்பட்டது. ரயில் மதுரை வந்தவுடன் துர்நாற்றம் வீசிய பெட்டி அகற்றப்பட்டு வேறு பெட்டி இணைக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். ரயில் பெட்டியில் வீசிய துர்நாற்றத்தால் ரயிலையே பயணிகள் சிறைபிடித்த சம்பவம் நெல்லை சந்திப்பில் பரபரப்பை ஏற்படுத்தியது.